வீட்டில இருந்தே எனக்கு ஒரே மெசேஜ் எனக்கு இதுமாரி டிஎம் பண்ணி என் தம்பிங்க அதுக்கப்புறம் என் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே எனக்கு டிஎம் பண்ணி இதுமாரி சிவகாசியில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் இதுமாரி நடந்துருச்சு இன்சிடென்ட்டு. அந்த சோலை ராணின்ற ஒரு பெண், அதாவது ஒரு மாணவி, கல்லூரி மாணவி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலில் அவங்க வந்து அவங்க தெரிஞ்ச அவங்க ஃப்ரெண்டு கூட ஒரு ஃபோட்டோ போஸ்ட் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், லவ்வர்னு வச்சுக்கலாம். அது 18 வயசு தான் ஆகுது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு ஒரு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. அதை பண்ணிட்டான்றது காலேஜ் நிர்வாகன்றதை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட ஒரு சொல்லணும். இந்தமாரி ஏம்மா இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கம்மா, இதெல்லாம் தப்பு அப்படின்னு கூப்பிட்டு சொல்லியிருந்தா அது வந்து அந்த பொண்ணு தன்மையாக எடுத்துக்கிட்டு அதை ஃபோட்டோவையும் போஸ்ட்டையும் டெலீட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க. இது வந்து காலேஜ் ஃபுல்லாக பரவி அந்த பொண்ணுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். சின்ன பொண்ணுங்க, அந்த சின்ன பொண்ணு மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். காலேஜ் நிர்வாகத்தை நான் வந்து தப்பு சொல்லலை, ஆனால் இப்படி இருக்கிற காலேஜ் நிர்வாகத்தை தான் நான் தப்பு சொல்கிறேன். இப்படி கேவலமாக பண்ணாதீங்க தயவுசெய்து. இது எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க. அது 18 வயசு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு மன கஷ்டம் வந்திருந்தா தற்கொலை பண்ணியிருக்கோம். நீங்கள் காலேஜ் நிர்வாகம் நீங்கள் ஒழுங்காக இருக்கிறத பொறுத்து தான் நீங்கள் காலேஜ் நடத்துறதே இருக்குது. நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாம் கையில் எடுத்தாங்கன்னா போராட்டத்தை காலேஜே நடத்த முடியாது. நீங்கள் புரியுதா? காலேஜே நடத்த முடியாது. ஒரு ஊடகம் இதை பற்றி பேசலை. எல்லா இன்ஃப்ளூயன்சர் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒழிய ஒரு ஊடகம் இது வரைக்கும் இதை பேசலை. எல்லாம் காசு கொடுத்து மறைக்கலாம் பார்ப்பீங்க. உண்மை என்னைக்கும் மறைக்கப்படாது, மறைகிற மாதிரி தான் இருக்கும். உண்மை என்னைக்கும் மறையப்படாது. அது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அப்போ நீதி பிறக்கும். புரியுதா? இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கணுன்ட்டு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.